தெர்மாகோல் சீலிங் அப்படின்னா என்ன, அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தெர்மாகோல் சீலிங். நீங்க இந்த தெர்மாகோல் சீலிங்கை எங்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய வீடுகள், ஆஃபீஸ் பிளஸ் வந்து இந்த சலூன் கடை, அந்த மாதிரி கடைகள்ல நீங்க பாத்துக்கலாம். இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீட்டை ரெடியூஸ் பண்றது. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து வீட்டுல வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தெர்மாகோல் சீலிங் போடலாம். இந்த தெர்மாகோலோட பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹீட்டை வந்து இது ரெடியூஸ் பண்ணும். அதனால வந்து நம்ம பழைய வீடுகள்ல, பழைய ஆஃபீஸ்ல பிளஸ் வந்து சலூன் கடைகள்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன் இவன் வந்து பழையன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இப்போ அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிட்டு. ஸோ இதை யூஸ் பண்றது வந்து ரொம்ப கம்மி. ஏன் கம்மி ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து இதே ரேட்டுக்கு வந்து இதோட கொஞ்சம் அதிகமா வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிப்சம் ஃபால் சீலிங் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுல டிசைனும் வருது, இதுல டிசைன் வராது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து தெர்மாகோல் சீலிங் போறோம். ஸோ தெர்மாகோல் சீலிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு சுத்தி வந்து அலுமினிய பார் போட்டு அதுல தெர்மாகோல் இன்ஸ்டால் பண்றது தான் பாத்தீங்கன்னா தெர்மாகோல் சீலிங். இது வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். சரி, இதுதான் தெர்மாகோல் சீலிங். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரொம்பவுமே காசு செலவு பண்றது வந்து கம்மிங்க. ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் அந்த ரேட்டுக்கு தான் நம்ம இருக்கும். ஸோ ஒரு 10க்கு 10 ரூம் நீங்க பண்றீங்கன்னா அதோட ரேட் பாத்தீங்கன்னா 5000 தான் ஆகும். ஸோ இது வந்து ரேட் ரொம்ப சீப்பா இருக்கிறதுனால இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இந்த தெர்மாகோல் சீலிங் பாத்தீங்கன்னா, இந்த தெர்மாகோல் வந்து 3க்கு 1.5 அந்த அளவுல இருக்குங்க. இந்த 3க்கு 1.5 இருக்கும்போது நீங்க ஒரு தெர்மாகோல் வேஸ்ட் ஆயிட்டோ, பிஞ்சாலோ, டஸ்ட் ஏறினாலோ அதை ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு இன்னொன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி, கூலிங் நமக்கு கொடுக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா, இது வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லேபர்லாம் தேவையில்லை. நம்மளே வந்து ஒரு டேமேஜ் ஆன பீஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜஸ். ஒன்னு காஸ்ட் கம்மியாகுது, இன்னொரு வந்து ஹீட் ரெடியூஸ் பண்றது. மூணாவது பாத்தீங்கன்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப்ங்க. இந்த தண்ணில எல்லாம் ரூஃப்ல எல்லாம் வந்து வாட்டர் லீக்கேஜ் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து யோசிக்க நமக்கு வந்து அவசியம் இல்லை. அதனால இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். ஸோ நீங்க வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இந்த 3 விஷயங்கள் வாட்டர் ப்ரூஃப் பிளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லை, லேபர் காஸ்ட் இல்லை, நம்மளே ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாதா ஃபேன்சி ஸ்டோர்லாம் இந்த தெர்மாகோல் கிடைக்கும். ஒரு தெர்மாகோல் பாத்தீங்கன்னா 3/4 இன்ச்சு அது வந்து 28 ரூபா அந்த ரேட்ல கிடைக்குது. ஸோ 1/2 இன்ச்சு கிடைக்குது, 1 இன்ச்சு கிடைக்குது. நம்ம ரேட்டுக்கு ஏத்தாப்புல வாங்கிக்கலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இருக்குங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இது வந்து நல்லா எரியும். அதனால இது வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் இது ரொம்ப யூஸ் பண்றது கிடையாது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இது ஒயிட்டா இருக்கிறதுனால இப்போ ரூஃப்ல வந்து டஸ்ட் ஏறும். நீங்க ஃப்ளோரை கூட்டும் போதோ இல்ல ஒரு டஸ்ட்டை நம்ம வீட்டுக்குள்ள ஃபார்ம் ஆகும் போது பாத்தீங்கன்னா இது ஏறும். இதை கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பிளஸ் இதுல பெயிண்ட் அடிக்க முடியாது, இதுல வந்து டிசைன் பண்ண முடியாது. நீங்க வந்து ஜிப்சம் சீலிங் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுவோம். ஜிப்சம் சீலிங்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பெயிண்ட் பண்ணலாம், டிசைன் நிறைய இருக்கும். ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுல வராது. பிரேக் ஈஸியா பிரேக் ஆயிரும். தெர்மாகோல் பாத்தீங்கன்னா நீங்களே நம்ம ப்ராஜெக்ட்லாம் செய்யும்போது ஈஸியா பிரேக் ஆயிரும். ஸோ நம்ம வந்து மேல ரூஃப் கிளீன் பண்ண சொல்ல ஏதாவது குச்சியோ ஏதாவது வச்சு நம்ம குச்சியோ ஏதாவது வச்சு நம்ம டேமேஜ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. தெர்மாகோல் சீலிங் ஏன் அவுட் ஆஃப் ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து டிசைன் பண்ண முடியாது. நம்ம ஆஃபீஸோ சரி, வீடோ சரி, இன்னும் சில இடங்களோ சரி, அங்க வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா டிசைனிங்கா இருக்கணும், நீட்டா இருக்கணும், கிளீன் பண்றதுக்கு சூப்பரா இருக்கணும். அந்த 3 விஷயங்கள்லாம் வந்து இந்த தெர்மாகோல் சீலிங் வந்து ஃபெயில் ஆகுறதுனால நம்ம தெர்மாகோல் சீலிங் வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிட்டோம். இப்போ நியூ ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபால் சீலிங். ஃபால் சீலிங் என்ன பண்றோம்னா, ஜிப்சம் ஃபால் சீலிங். இது வந்து ரீபெயிண்ட் அடிச்சுக்கலாம், டிசைன் நிறைய வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா போது. ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம விஷயங்களை வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ தெர்மாகோல் சீலிங் நீங்க போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது உங்களுக்கு வந்து டெம்பரரியா, இப்போ நீங்க வந்து ரீசெண்டா போறீங்கன்னா டெம்பரரியா போடுறோம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து அது ஒரு சின்ன ஆஃபீஸ்ல ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம அதை போட்டுக்கலாம். அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில போடக்கூடாது. ஏன்னா அது வந்து நல்லா தீப்பிடிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இது வந்து கிளீன் பண்ண முடியாது. ஒயிட் ஃபிக்ஸடா ஒரு டஸ்ட் ஏறினா அதுக்கப்புறம் இதை வந்து ரிட்டர்ன் கிளீன் பண்ண முடியாது. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இது வந்து பிரேக்கபிள், ஈஸியா பிரேக் ஆயிரும். ஸோ இப்படிப்பட்ட டிராபேக்ஸ்லாம் இருக்கிறதுனால தெர்மாகோல் சீலிங் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் வச்சுட்டு எந்த சீலிங் உங்க வீட்டுக்கு போடுவீங்க, தெர்மாகோல் சீலிங் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே இது பண்ணிக்கோங்க. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா 50 rupees வருது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 rupees. ஒரு 10 ரூம் பண்ணோம்னா ஒரு 5000 அந்த மாதிரி தான் இது செலவாகும். ஸோ இதுதான் இதோட கிளாரிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம் ஃபியூச்சர்ல.